ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம வகுப்பு 3 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினை பற்றின நாலேஜ் பார்க்க போகிறோம். சரியா? என்ன ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சின்ன மிஷின் வாங்கினா நல்லதா மேடம், பெரிய மிஷின் வாங்கினா நல்லதா மேடம்னு சொன்னாங்க. வாங்க அதோட விளக்கத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் வச்சுருக்கிறது பவர் மிஷினு, என்னோட சின்ன மிஷின் எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில்ஸும் மிஷினை பற்றின நாலேஜு, எந்த மிஷின் யார் வாங்கினா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லரிங் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணி தன் குடும்பத்தை வந்து நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு போகணுன்னு விரும்புகிற எல்லா சகோதரிகளுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அனுப்பி விடுங்க. நீங்கள் இந்த டெய்லரிங் கிளாஸில் A to Z எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிஷின் நாலேஜ் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பவர் மிஷின். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மிஷின் தான். இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உஷாவில் S2ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் கூட அடித்து பாருங்கள். நான் வாங்கும்போது இருந்த ரேட் வேறு, இப்போ இருக்கிற ரேட் வேறு. மிஷினோட ரேட் வந்து நம்ம சொல்ல முடியாது, நாளுக்கு நாள் ஒன்று கூடும் குறையும், அந்த மாதிரி தான் இது ஏற்றுமதியாக இருக்கும். ஸோ இது வந்து பெரிய மிஷினு, நல்ல பெரிய மிஷினு. இதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தச்சுக்கலாம். ஆனால் பேசிக்காக இருக்கிறவங்களும் யார் இதை வாங்கினா எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சுவிட்சு இருக்கும். இதை போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து லைட் எரியும். நம்மளோட மிஷின்லேயே லைட் வந்துடும். சரியா? இது வந்து பெரிய மிஷின். இப்போ சின்ன மிஷினை பற்றின டீட்டெயில்ஸு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மிஷினை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை பற்றி அடுத்து சொல்கிறேன். சின்ன மிஷினை வந்து நான் இப்போ ஸ்டில்லில் காட்டுவேன் பாருங்கள். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் நான் வந்து டெய்லரிங் பழக போகிறேன், எனக்கு வந்து இது வரைக்கும் முன்னப்பினா தைச்சது இல்லை, நான் புதுசாக தைக்க போகிறேன் அப்படின்றவங்க 6500 6000 மிஷின் இருக்குது. உஷா, சிங்கர்னு பவர் மிஷின் நிறைய 2-3 கம்பெனிங்க இருக்குது. ஸோ இந்த கம்பெனி தான் நான் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியும் நான் விளம்பரப்படுத்த மாட்டேன். எல்லாமே நல்ல மிஷின் தான். உஷா கம்பெனி நல்லா தான் இருக்கும், சிங்கரும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து பிரதர்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் போய் உங்கள் ஊருக்குலாம் என்ன இருக்குதுன்னு போய் பாருங்கள். பார்த்துட்டு ராமராசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, மதுரையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மதுரைக்குள்ளே இருக்க கம்பெனிங்க, கடைங்க. நீங்கள் போங்க மிஷின் கடையில் போய் சின்ன மிஷின் வாங்க. யார் சின்ன மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் நான் தைக்க போகிறேன், பெல்ட்டு எனக்கு போட தெரியாது, மிஷினில் உட்கார தெரியாது அப்படின்னு சொல்கிற பேசிக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் போட்டு தைச்சு பழகிறதுக்கு சின்ன மிஷின் போதும் உங்களுக்கு. இல்லை எனக்கு நல்லா தைக்க தெரியும், எனக்கு வந்து ஓரளவுக்கு மிஷினை கண்ட்ரோல் பண்ண தெரியும், அந்த ஸ்பீடு கூட்டி குறைக்க என்னால் முடியும், எனக்கு டாட் தையல் தெரியும் அப்படின்றவங்க வந்து சின்ன மிஷினில் எடுக்கலாம், அப்படி பெரிய மிஷினில் எடுக்கலாம். சின்ன மிஷின் மாதிரியே பெரிய மிஷின் ஒன்று இருக்கும். அதனோட ரேட் வந்து 15,000 சில்லரை இருக்கும். அதில் வந்து மோட்ரு மாட்டிக்கலாம் நம்ம. சரியா? அந்த மோட்ரு மாட்டி அது நம்ம ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் சின்ன மிஷினை எடுத்து நல்லா பேசிக் எல்லாமே பழகிட்டு டக்குன்னு இந்த பவர் மிஷினை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பவர் மிஷினோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய பவர் மிஷின் வந்து ஸ்டார்டிங்கே 1500 ஸ்பீடில் தான் ஓடும். ஸோ இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் பவர் மிஷினை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் வந்து 500, ஸ்டார்டிங் 500ல் இருக்குது. இப்போ சின்ன மிஷினில் நீங்கள் தைக்கிறீங்க பாருங்கள், அதனுடைய ஸ்பீடு தான் 500. இந்த 500 வந்து வரும்போது நமக்கு வந்து பேசிக்காக இருக்கிறவங்க தைக்கலாம். டாட் தையல் போடுறதுக்கு இந்த நாப் வந்து இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இங்கே ஒரு டாட் தையல் விழுந்துடும். இப்போ நான் தைச்சி காட்டிடுறேன் உங்களுக்கு. இல்லை நல்லா ஓரளவுக்கு என்னோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து இதை வந்து ஸ்பீடு வச்சுக்கலாம். இது வந்து 3500 4000 வரைக்கும் வரும். சரியா? இப்போ நமக்கு வந்து மீடியமாக நம்ம இது 1000 வச்சுக்கலாம். சரியா? இப்படி தான் நம்மளுடைய இந்த மிஷினு. இது வந்து நீங்கள் வந்து 500 வச்சு, நான் வந்து இது வரைக்கும் நான் குட்டி மிஷின் தைச்சது இல்லை, எனக்கு தைக்க ஆசை, எனக்கு பெரிய மிஷின் தான் வேணும்னா தாராளமாக இந்த மிஷின் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஸ்பீடு வந்து கூட்டி குறைக்க கண்ட்ரோல் இருக்குது இதில் வந்து. ஸோ இது இல்லாத ஒரு மிஷின்னா ஓல்டு மாடல், அது வந்து வேண்டாம். ஏன்னா அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடலில் நீங்கள் எடுத்துக்கலாம். உஷா கம்பெனி தான் எடுக்கணும் இல்லை, ஜுக்கிலையும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் மிஷின் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் குட்டி மிஷின் நீங்கள் எடுத்து பேசிக்கலாக பழகிட்டு இந்த மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய கிளாஸில் பழகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அடுத்த ஒரு டீச்சராக தான் ஆகுறாங்க, அடுத்து டீச்சர் ஆகுறாங்க, நிறைய கஸ்டமர் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பெரிய மிஷின் நீங்கள் எடுத்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடணும். சின்ன மிஷினாக நீங்கள் நல்லா பழகிட்டு அடுத்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு தூக்கி போட்டுறணும். ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எது உங்கள் வசதிக்கு தக்கன பாருங்கள். இல்லை என்னால் இதில் ஒரே அமௌண்ட்டாக நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் போட முடிஞ்சா போடுங்க. இல்லை இதான் இப்போ 40,000 இப்போ கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இப்போ 6500 சின்ன மிஷின் வாங்கிக்கோங்க. ஓகேவா? மிஷினோடைய நாலேஜ் இது தான், நம்மளுடைய இதுதான். நீங்கள் இப்போ உங்களால் தைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் செய்யுங்க.
பட் இதில் வந்து கை வந்து உள்ளே இழுக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக தைக்கணும். ஸோ ஸ்பீடு வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த 500ல் வச்சுருக்கேன் நான். இப்போ ஸ்டார்டிங் ஸ்பீடு பார்த்துருவோம். இது பார்த்திங்களா ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ நீங்கள் பேசிக்காக இருக்கிறீங்க, என்னால் தச்சு நான் கொண்டு வந்துடுவேன் மேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மிஷினை ஒரே தடவையாக எடுத்துக்கோங்க. சரியா? இல்லை எனக்கு வந்து நல்லா வந்து இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன மிஷினே எடுத்துக்கோங்க. ஒன்றும் அது வந்து நமக்கு வந்து கெட்டு போகிறது கிடையாது. நீங்கள் சின்ன மிஷின் எடுத்திங்கன்னா அடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் அது வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் இந்த கிளாஸ் முடிக்கும்போது நீங்கள் கிளாஸே எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஸ்டிச்சிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். தைக்கிற பாருங்க. இப்போ கீழே வந்து இது வந்து காலில் தான் அந்த லேப் இருக்கும். இதை வந்து நம்ம காலில் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். காலில் தாட்டி விட்றோம். இங்கே 2 கால் மேலே தூக்கிக்கணும். இப்போ காலில் அதை இறக்கி விட்டோம் அப்படின்னா இது இறங்கிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்றி இறக்குறோம். இப்படி ஏற்றுறோம் இறக்குறோம் இதில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 காலை அதுவாக ஏறி இறங்கிக்கிறோம். ஸோ நம்ம டாட் தையல் போடும்போது கூட நம்ம லைட்டாக இதை இந்த இதை வந்து 2 காலை லைட்டாக தூக்கி விட்டு இங்கே இருக்கிற இந்த புஷரை வந்து லைட்டாக அப்படி புஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த சாரீ ஓரம்லாம் அடிக்க ஃபஸ்ட்டு ஒரு டாட் தையல் கொடுக்குறோமோ அந்த டாட் தையல் இதில் விழுந்துடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது. அடுத்த ஸ்பீட் பார்த்துடலாமா நம்ம? இப்போ நான் 500 வச்சுருந்தேன், இப்போ 1000 வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 1000 வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்பீடுக்கு நம்ம இப்போ தைக்க போகிறோம். சரியா? இந்த ஸ்பீடு அப்போ நம்ம தைச்சதுக்கு இப்போ தைக்கிறக்கும் பாருங்கள் வித்தியாசம் எப்படி போகுதுன்னு. ரைட்டா? இப்போ அடுத்து வந்து 1500 வைக்க போகிறோம். இப்போ இதோட ஸ்பீட் பார்த்துடலாமா? இதே இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன்னா இது வந்து நம்மளோட கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின் நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2000. சரியா? இப்போ அடுத்த ஸ்பீட் இவ்வளோதான். நம்ம இந்த மிஷினோடைய கண்ட்ரோல் இதுதான். அடுத்து நமக்கு வந்து 3500 வரைக்கும் இருக்குதுல இருந்து. ஸோ உங்களுக்கு அதையும் நான் லாஸ்ட்டு லைனையும் போட்டு காட்டிடுறேன். 3700 வரைக்கும் இருக்குது ஸ்பீடு. இது வந்து அநேகமாக பேக் தைக்கிறதுக்கு, ஜூட் தைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஜீன்ஸ் பேண்ட் தைக்கிறதுக்கெலாம் இந்த ஸ்பீடு நமக்கு தேவைப்படும். ஸோ இதான் 3000ோடைய ஸ்பீடு. 3700ஓட லாஸ்ட்டு ஸ்பீடு பார்த்தீங்க. இப்போ சரியா? குட்டி ஸ்பீட்லேருந்து ஸ்டார்டிங் ஸ்பீட்லேருந்து முடிகிற வரைக்கும் லாஸ்ட்டு ஸ்பீடு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த மிஷினில். இதில் உங்களுக்கு எது வாங்கலான்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த பவர் மிஷின் வாங்கலாம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்க எனக்கு விருப்பம் இல்லாமல் நான் வந்து பிடிச்சேன்னா தாராளமாக நீங்கள் சின்ன மிஷின் எடுத்துக்கோங்க. சின்ன மிஷினில் எல்லாமே பழகுங்க. பழகி முடிச்சுட்டு பெரிய மிஷினை எடுத்துக்கோங்க. சரியா? சின்ன மிஷின் நீங்கள் எடுத்தாலும் அது கெட்டு போகிறது கிடையாது. நீங்கள் நம்மக்கிட்ட தையல் படிச்சுட்டு அடுத்த பிஸ்னஸ் மேனாக தான் நீங்கள் ஆக போகிறீங்களே தவிர எந்த இதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இந்த நாலேஜும் சரி, இந்த டெய்லரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மிஷினும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தான் கொடுக்குமே தவிர எதுவுமே வீணாகாது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அதை வந்து உருவாக்கி கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை வேணாம் தைக்காமல் தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம தூக்கி ஓரமாக வச்சிடலாம் ஒரு மூலையில். இல்லை நம்ம பார்த்து தைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சின்ன மிஷினும் எடுத்துக்கலாம், பெரிய மிஷினும் எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுக்கும்போதே நம்ம கற்றுக்கிற போதே என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நம்ம தச்சு கொடுக்கும்போது ஒரு குட்டி அமௌண்ட் போட்டு நீங்கள் தச்சு கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபீல் சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, நல்லா இல்லை. யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை ஒத்துக்காய்ங்க, நல்லா இல்லாமல் போகாது நம்ம தைக்கிறது. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதை ஓகே சொல்லிக்கோங்க. சரியா? சரி பண்ணால் இப்போ நம்ம கற்றுக்கரலாம். ஸோ நம்மகிட்ட நீங்கள் எப்போ பழகினாலும் தையல் மிஷின் முடித்து கிளாஸ் முடிஞ்சாலும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, தச்சேன், இதை எப்படி சரி பண்ணுறோன்னு கேட்டாலும் அதுக்கு பதில் நான் சொல்லுவேன். சரி, அப்போ மிஷினோடைய நாலேஜ் தையலை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த மிஷினை பற்றினா அடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா?
இப்போ நான் வந்து தைக்கும்போது என்னோடய ஸ்பீடு வந்து நான் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து ஓரளவுக்கு 1500 தான் வச்சு நான் தைப்பேன். சரியா? என்னோடய இது வந்து நான் இப்படி தான் 1500க்குள்ளே கொண்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்காண்டி ஸ்லோவாக தைச்சி காட்டுறேன். இது நம்ம கால் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த பவர் மிஷின் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா கார் ஓட்ட கூட உங்களுக்கு ஈஸியாக வரும் கால் கண்ட்ரோல். சரியா? ஓகே. இந்த மிஷினை வந்து இப்போ மேலே எப்படி இருக்குன்னா இது வந்து நூல் மாற்ற ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நூல் மாற்றம் இங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும். சரி, இந்த கம்பி இதுக்கு வந்து பாபின் வந்து நூல் மாற்றம் இந்த லாக் வந்துடும். ஸோ மற்ற ஜுக்கி மிஷினில் இங்கே ஒரு லாக் இருக்கும். ஸோ இந்த S2ல இதில் இல்லை. சரியா? இங்கே மாற்றம், அடுத்து இங்கே வீலுக்கு வரோம், மறுபடியும் இந்த நாப்க்கு வரோம், கொடுத்துட்டு கடைசியாக ஊசியில் நம்ம மாட்டிடுறோம். சரியா? இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோவில் மாட்டி காட்டிடுவேன். சரி, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாபின் சுற்றுறதுக்கு இங்கே வந்து நம்ம இங்கேருந்து இந்த நூலை கட் பண்ணி இங்கே எனக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே சக்கரத்தில் கொடுத்து இந்த பாபின்குள்ளே சுற்றி இதை வந்து நம்ம லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது எதுவுமே நம்ம தொட வேண்டியதில்லை. அதுவே பாபின் ஒரு எப்படின்னு சொடக்கு போடுறக்குள்ளே நெம்பி வந்துடும். சரியா? இதான் வந்து பாபின் மாற்றுறதுக்குரியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளேடு. இந்த இதை நீங்கள் துடைக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் கையை நீங்கள் வச்சிடக்கூடாது. இந்த மிஷினை நீங்கள் துடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரிக்கே ஒரு புதுசாக ஒரு ப்ரெஷ் வாங்கி தான் நீங்கள் துடைக்கணுமே தவிர கை வச்சு இந்த மிஷின்லாம் நீங்கள் துடைக்கக்கூடாது. ஈரத்துணியில் ஒரு சினுக்கரிக்கில் இதிலே ஒரு துணியை சுற்றி கூட ஈரத்துணியை தொட்டு நீங்கள் துடைச்சி விட்றலாம். சரியா? இது வந்து பிளேடு. இது நூல் வந்து நம்ம கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த நூலை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் பிடிச்சி இழுத்தோம்னா அடுத்த நூல் நம்ம போட்டு இவ்வளோ சிரமப்பட்டுலாம் போக வேண்டியதில்லை. அதுவாக ஜல்லுன்னு வந்து ஊசி வெளியே வந்துடும். சரி, அடுத்த கலர் நம்ம ஏற்றுறதுக்கு. ஸோ அதுக்காண்டி இந்த பிளேடு இருக்கும். இந்த பிளேடு ரொம்ப பதமாகவே இருக்கும். அதனால் சின்ன பிள்ளைலாம் பக்கத்தில் இருந்தாலும் நீங்களும் தைக்கும்போது இல்லாட்டி இந்த எப்படி சொல்கிறது துடைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக துடைக்கணும். சரி, இந்த மிஷினில் இது ஒன்று. அடுத்து இதோட மிஷினோடைய நண்டுக்கால் இருக்குது. இதான் நண்டுக்கால். மிஷினோடைய நண்டுக்கால் பார்ப்போம். இதுலேயே வந்து நமக்கு வந்து 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு வரைக்கும் நமக்கு அளவு இருக்கும். சரியா? உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை பாருங்கள். 1/4 இன்ச்சு தெரியுதா? 154, 152, 354, அப்புறம் 1 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு. இது வரைக்கும் நாம் வந்து இப்போ அந்த 1/2 இன்ச்சு நம்ம 1/4 இன்ச்சு யாருக்கு பிடிப்போம்னா சாரி வந்து ஓரம் தைக்கிறதுக்கு பிடிப்போம். 1 இன்ச்சு, 1 இன்ச்சு வரைக்கும் சுடிதாரு, ப்ளவுஸு இதுக்கெல்லாம் நம்ம சைடு தைக்கும்போது டேப் எடுக்காமல் இதிலே நம்ம தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம். அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இந்த மிஷினுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா இது பாபின் மாட்டுற இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மிஷின் கேஸு, இது மிஷின் பாபின். சரியா? இதுக்கு அடியில் வந்து மிஷினுக்கு அடியில் மாட்டக்கூடிய பொருள். இதை வந்து நம்ம எப்படி மாட்டணும் அப்படின்னா நம்ம கரெக்டான நூல் வந்து சுற்றிட்டு இதை வந்து நம்ம உள்ள பாபினில் போட்டுறணும். போட்டுவிட்டு நம்ம நூல் இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த லாக்கில் வந்து நம்ம நூலை வந்து மாட்டி விட்டு இது வழியே எடுக்கணும். அது ஈஸியாக வந்துடும். ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த மேலே இந்த ஓப்பன் இருக்கு பாருங்கள். எல்லா சின்ன மிஷின் பெரிய மிஷின் எல்லா மிஷினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஓப்பன் வந்து மேலே வரணும். அந்த ஊசி இதுக்குள்ளே இறங்கி இந்த நூலை எடுத்துகிட்டு மேலே வரும். ஸோ இதுக்கு தான் இந்த கேஸ் இந்த பாபின் நமக்கு யூஸ் ஆகும். இது இல்லாட்டி இந்த மிஷினுக்கு உயிரே கிடையாது. இந்த மிஷின் நோ யூஸ் அப்படி மாதிரிக்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரிக்க. இந்த பாபின் கேஸ் இருந்தால் தான் மிஷின் தைக்க முடியும். ஸோ இதை யாராச்சும் வந்தாலும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளை விளையாட்டு ஜாமான் கூட தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரிக்கு ஏன்னா கார்மெண்ட்ஸ்லாம் நிறைய காணாமல் போயிருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன் நான். அடுத்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு சுத்தமான ஒரு துணி, புது துணியை ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் தையல் மிஷின் கிட்டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, புணுகு, அப்புறம் வந்து அரகஜா, அப்புறம் இந்த மாதிரிக்கே சென்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரிக்கே ஜவ்வாது, சந்தனம் சென்ட்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிக்கே ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஒரு துணியில் இதை நல்லா அப்படி கேச்சி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ எந்த மிஷின்னாலும் சரி காலையில் நீங்கள் வந்ததுமே நல்லா அது உட்கார்றதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா எடுத்துகிட்டு இது கிட்ட வந்தாலே அப்படியே ஒரு கம்மன்னு நல்ல ஒரு நறுமணம். அதாவது இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே இருக்கணும். அதே போல் கஸ்டமரோ மற்றவங்களும் இப்போ வந்து கஸ்டமர் வர்றாங்க, துணி தைக்க வர்றாங்க, நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் தச்சுக்கிட்டு இருக்கும்போதே இல்லை சொந்தக்காரங்களே வந்தாலும் சரி எப்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ அந்த வார்த்தை வரும்போது நம்ம நெகட்டிவ் தாட் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வச்சுக்கிறணும். ஸோ இங்கே இந்த நூல் வந்து சிக்காமல் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டு ஒரு கிளிப்பை மாட்டி விட்ருங்க. இந்த இடத்துல நல்லா ஒரு வாசமான ஸ்ப்ரே மாட்டி விட்ருங்க. அப்போ வந்து இப்போ வரவங்க என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து போராப்படும்போது அந்த வாசம் நல்ல நறுமணம் அவங்கள இழுக்கும்போது அவங்களுடைய அந்த தாட் நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கும். சரியா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா மிஷினில்?
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம இந்த நல்லா வாசமான துணி போடும்போது நான் இங்கே ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுருப்பேன். என்னடா மிஷினில் எலுமிச்சம்பளம் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அது ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் கைக்கு இருக்கதை நீங்கள் ஒன்று வச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிற நல்ல நறுமணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி வச்சுருக்கேன். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் வெளியே கேட்சர் ஞாயிற்றுக்கிழமையில் அதை தூக்கி எங்கிட்ட போட்டுவிட்டு புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? மிஷினில் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன மிஷினில் இந்த மாதிரிக்கே போல் நிறையா இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம மிஷின் ஆயில் ஊற்ற போகிறோம். மிஷின் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு லிட்டர் 150 ரூபாய்க்கிட்ட வரும். ஸோ ஒரு லிட்டர் வாங்கினா நிறையா யூஸ் ஆகும். ஆனால் இந்த மிஷினுக்கு நம்ம அப்படி ஆயில் ஊற்றக்கூடாது. இதுக்கு எப்படி ஆயில் ஊற்றுறதுனா கொஞ்சம் இது வேறுபடும். சின்ன மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ஓட்டையில் நம்ம அங்கங்கே வந்து ஊற்றி விட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே 2 ட்ராப் விட்டணும். பட் இந்த மிஷினுக்கு அப்படி கிடையாது. மிஷின் அப்படி மேலே அப்படி தூக்கி விட்டோம்னா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான். நீங்கள் தைக்கிற நேரம் போக மிச்ச நேரம் நம்ம வந்து மிஷினை இப்படி ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த சுவிட்சில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தைக்கும்போது இந்த நம்மளே அறியாமல் லைட்டாக அப்படி கால் வச்சுருவோம். தைக்காத நேரத்தில் மிஷினில் மற்ற நேரம் வேலை எடுக்கும்போது நூல் மாட்டும் போது அப்போ என்ன செய்யணும், நம்ம காலை தூக்கி இங்கே மேலே இப்படி வச்சிடணும். சரியா? இங்கே நம்ம தைக்கும்போது மட்டும்தான் பெடலில் நம்ம கால் வைக்கிறோம். தைக்காத நேரம் வந்து நம்ம கால் வந்து இங்கே மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இங்கே வச்சிடணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கால் பேலன்ஸில் இருக்கும். சரியா? நீங்கள் எந்த நேரமும் வந்து மிஷினில் காலை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஊசி நூல் மாட்டினீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதுவாக மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிக்கு இல்லாமல் ஒரு கண்ட்ரோலில் அதிக நாள் நம்ம குலைக்கிறதுனா கால் மேலே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் மிஷின் எண்ணெயே பார்க்க போகிறேன். இப்போ மிஷின் எண்ணெய் இந்த ஊற்றிருக்கோம் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? மிஷின் எண்ணெய் இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கலாம். அதிலே வந்து நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நம்ம ஊற்றணும் லோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாருங்க. அது மேலே வர வரைக்கும் நம்ம ஊற்றினா போதும். சரியா? இவ்வளோ தான் பெரிய மிஷினோடைய ஒரு கிளாஸ் உங்களுக்கு. மற்றபடி சின்ன மிஷின் பெரிய மிஷினும் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். உங்களால் ஹேண்ட் பண்ணி கொண்டு போகிறேன், நான் வந்து பவர் மிஷின் எடுத்து நான் நிறைய எனக்கு ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரியும், நான் மாடல் காண்டி தான் பழகுறேன் அப்படின்னா நீங்கள் பவர் மிஷின் எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைய தைக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? நான் வந்து பேசிக்லேருந்து படித்து கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து நான் அடுத்த ஆளுக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கு தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாங்கி தைப்பேன் அப்படின்னா நீங்கள் சின்ன மிஷினை எடுத்து தைச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு பெரிய மிஷினை எடுத்துகிட்டு டக்குன்னு கஸ்டமரை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையும் ஆலோசனை கேட்க வேணாம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டனால நான் இந்த கிளாஸ் இந்த வகுப்பு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் காளீஸ்வரி நாச்சியார் இல்லம், என்னுடைய பேர் காளீஸ்வரி. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய பேரில் இருக்க அந்த இன்ஸ்டாலே நீங்கள் வந்து என் கூட பேசலாம். சரியா? வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் நிறையா நீங்கள் தைக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து வகுப்பு 2ல் வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா நம்மளுடைய குரூப்பில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். நான் அதை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். லாஸ்ட்டாக நீங்கள் கிளாஸ் முடித்து கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சிங்க. நான் கேட்குற ஒரு வீடியோவுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதை கரெக்டாக முடித்து வர்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஒன்று காத்திருக்கு. சர்டிஃபிகேட்டோடு சேர்ந்து உங்களுக்கு கிஃப்ட்டும் வந்துடும். சரியா? இப்போ இந்த வகுப்பு 3ல் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் படும். ஸோ அந்த ரேட்டு என்னவா இருக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்ப்போம். யார் ரெகுலராக வந்து நமக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ நான் காமிச்ச உஷா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த உஷா மிஷினில் இன்னொரு நம்பர் ஒன்று வரும். அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பரே நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடணும். ஓகேவா? சரி, யார் கரெக்டாக கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதை பார்ப்போம். அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்திருக்கு. ஓகே, நான் அடுத்து வந்து வகுப்பு 4ல் பார்க்கலாம்.